முன்னாடி பார்த்த மாதிரியே லீவ் டிசைன் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இதே மாதிரி இந்த நுனி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீட் எடுத்து லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்பேஸ் வர்றதுக்காண்டி இன்னும் ஒரு பீட் கூட நான் லோட் பண்ணலான் இருக்கேன். 5 பீட் எதுக்காகனா கொஞ்சம் பெருசாக வரைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம அது வைக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஆஃப் ஸ்டேஜுக்கு வருமா. அந்த மாதிரி பெருசாக வரைஞ்சதுனால இந்த மாதிரி 5 பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சேம் ப்ரொசீஜர் இதுவும் ஆஃப் மாதிரி சைடில் போகணும். சைடில் போய் இப்போ நான் 5 பீட் எடுத்திருக்கேன். 5 பீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 4 பீடை லோட் பண்ணுறேன். சேம் மெத்தட், ஆனால் சென்டரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். பார்த்துக்கோங்க, சேம் மெத்தட் தான். கொஞ்சம் சென்டரில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, அதை ஒட்டக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி. இதுக்கு 1 சைடாக ஃபில் பண்ணிட்டு வரணும். அந்த 4 பீட்ஸ் எடுத்தாலே ஓகேவாக தான் இருக்கும். பட் 1 சைடாக ஃபில் பண்ணிட்டு வரணும். 1 சைடாக ஃபில் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், 1 சைடு ஃபில்லிங். நான் சொல்கிறதையும் இங்கே செய்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக புரிஞ்சிடும். இது வந்து 1 சைடாக. இப்போ இந்த 1 சைடு முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 சைடு முடிச்சாச்சு. எண்ட் நாட் போடுறதுக்கு முன்னாடி அது பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக எண்ட் நாட்டும் போட முடியும். ஸோ ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எப்பயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடும்போது அந்த பீட் அங்கிட்டு இங்கிட்டு போகிறது வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றும். அப்படி ஒரு இடத்துல நம்ம போட்டோம்னா நம்மளோட கான்சன்ட்ரேட் எண்டு நாட்டுறப்போ அது கொஞ்சம் ஆடுனாலும் நமக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே எண்டு நாட் போட்டோம்னா அந்த பீடு வந்து ஆடிட்டே இருக்கும். நம்மளால் கான்சன்ட்ரேட்டாக எண்டு நாட் போட முடியாது. எண்ட் நாட் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்படி போடும்போது எப்படி பண்ணாலும் இப்படி போடும்போது நடுவில் கேப் வந்துடும். அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிச். இல்லை கேப் இல்லாமையே போட முடியும்னா அப்போ அங்கே மறைக்கிறதுக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் வந்து 2 சைடுமே போய் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போட வரலன்றவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஆஃபாக பிரித்தும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக தான் இது. அப்படி போடும்போது நடுவில் கொஞ்சம் கேப் வந்துச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை மறைக்கிறது, அதுதான். அதையும் நான் இதில் சொல்லி கொடுத்துருவேன். பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக அவுட்லைன் கொடுக்கும்போதே அது பர்ஃபெக்டாக ஆகிடும். அந்த லீவ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் கொடுத்தே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் ஷேப்ஸ் மாறி இருந்தாலும் அதை நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்தாச்சு. நடுவில் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கா, அந்த கேப்பை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதையும் சொல்லி தந்துடுறேன். கிளாத் கலர் இருக்கிறதுனால த்ரெட் தெரிகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த நடுவில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டை எடுத்து ஒரு 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பீட்ஸை எடுத்து இப்போ நல்லா போட்டுட்டு அந்த கேப் தெரியாத அளவுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 2 பீட் கூட எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு அந்த கேப் தெரியாத அளவுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அப்படியே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அது வந்து மறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி பண்ண சேம் மெத்தட் தான், ஆனால் இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அந்த தண்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த இது தூக்கிக்கிட்டு எப்படி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு தண்டு மாதிரி ஷேப். அந்த டிசைனும் மறைச்சாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட்லைன் கொடுத்து பார்க்கும்போது ரியலாக ஒரு லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அவுட்லைன் கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே அப்போ லீஃப் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும்.